ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். வணக்கம் சாமி. லாஸ்ட் எபிசோட்ல நந்தினி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுதுச்சு. நான் வந்து நடிக்கல, என்னால வந்து நடிக்க முடியாது, என் சிரிப்பை கூட இங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓனும் அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு வந்து நந்தினி எவிக்ட் ஆகியே வெளியே போயிட்டாங்க. அந்த 1 hour எபிசோட்ல காட்டப்பட்ட விஷயங்கள் வந்து நந்தினி எதுக்காக ரைஸ் ஆகுறாங்க, எதுக்காக கத்துறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனா லைவ்ல நந்தினி எதுக்காக ரைஸ் ஆனாங்க, எதனால அவங்க அவ்வளவு கோவப்பட்டாங்க, எதுக்காக போகணுன்ற முடிவு எடுத்தாங்க அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நேத்து எபிசோட் 6ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணிக்காக ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக அமிர்தனும் சபரியும் நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிறோம், நாங்கள் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி நாங்கள் எப்படி இந்த தண்ணி விஷயத்தை பார்த்துக்கிறோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போனாங்க ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அந்த டேப் வர இடத்துலயே பீன் பேக் போட்டு படுத்துக்கிறது தான். அதை நான் நேற்று எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அங்கேயே வந்துட்டு ஃப்ளாட்டாக படுத்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பிக் பாஸும் காலையில் 6 மணிக்கு தண்ணி போட்டு விட்டாரு. தண்ணி வந்து சபரி முகத்திலே ஊற்ற டக்குன்னு சபரி எழுந்து போய் டேங்கை வச்சு தண்ணி பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து சபரி வெளியில உட்காந்து கன்னியாக்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நந்தினி வந்து எதுக்காக நேற்று அவ்வளோ அழுதாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சபரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் ஏதோ வந்து நடிச்சு காட்டும் பொழுது நந்தினியோட சிரிப்பை கிண்டல் பண்ணி நடிச்சு காமிச்சாங்களாம், அதுல அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னு கன்னியாக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ண சபரியோ அவ்வளவுதானா, இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சது கிண்டல் பண்ணதுக்கெல்லாம் ஆமா அப்படி ஆனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு விட்டுட்டாரு. இன்னைக்கு காலையில சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டான சுபிக்ஷா ஏதாவது கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, காலையில எந்திரிக்கவே மாட்டேன்னு படுத்திருந்தாங்க. அப்போ அரோரா கிட்ட போய் சொல்றாங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ வந்து கொஞ்ச நேரம் வெளியில வந்துட்டு வேக்கப் சாங் போட்டோன்னா வேணா திரும்பி வந்து படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னு நம்மளுக்கும் வந்து நிஜமாவே சுபிக்ஷாக்கு உடம்பு சரியில்லைதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்பொழுது கன்னியாக்கா வராங்க. கன்னியாக்கா வந்து கொஞ்சம் எழுந்துருமா, அடுப்பு பத்த வைக்கணும், எங்களுக்குலாம் தலை சுத்துது, 8 மணி நேரம் தூக்கமும் இல்லை, சாப்பாடும் ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சுபிக்ஷா வந்து சிரிச்சுட்டே எந்திரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, இதுவும் வந்து கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து சுபிக்ஷா, ரம்யா ஜோங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காலையில ஒரு தடவையாவது லேட்டா இருந்துச்சு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை வெறுப்பேத்தி சண்டைக்கு இழுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்கிப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சுபிக்ஷா அதை ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாரும் சொல்லவும் வேற வழி இல்லாம எந்திரிச்சு வெளியில வந்தாங்க. அவங்க வந்து கையோட வேக்கப் சாங்கையும் போட்டு விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து வேக்கப் சாங்க்கு குத்தாட்டம் போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. காலையில பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியால, அதாவது கிச்சன் பக்கத்துல ஒரு விஷயம் நடக்குது. கெமி தான் வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி, திவாகர் இவங்கலாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ கெமி கேட்டிருப்பாங்க போல, சமையல் பண்றாங்க இல்லையா, ஸோ கேட்டிருப்பாங்க போல இருக்கு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமான்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு பார்வதி வந்து குத்தி காட்டுற மாதிரி திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சாப்பாடு வேணுமோன்னு எப்படிதான் நார்மலா வந்து பேசுறாங்கன்னு தெரியல, நேத்து தான் அந்த அடி அடிச்சா, ஏதோ அடிச்ச அடியில என் கையெல்லாம் வந்துட்டு ரத்தம் கட்டிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட எல்லாம் காட்டுறாரு. காட்டினாலும் வந்து கெமி அதை கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி இங்க கண்டுக்கலையேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சண்டைக்கு இழுக்கலான்ட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம், சுத்தி இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறாங்க. இங்க பாருங்க ரத்தம் கட்டிருக்கு பாருங்க, எனக்கு அந்த மேடம் போட்டு அடிக்கிறாங்க, இழுத்து போட்டு அடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி பாக்குறாங்க. அப்பவும் வந்து கெமி காதுல விழாத மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு எத்தனா ஒரு வழியில வந்து கெமி எனக்கு சண்டைக்கு இழுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுல இருக்கிறாங்க போல இருக்கு பார்வதி. திரும்பவும் கெமி கிட்ட வந்துட்டு டைரக்டாவே சொல்ற மாதிரி, அதாவது கெமின்னு கூப்பிட்டு தான் சொல்லல, பட் அவங்களுக்கு கேட்கற மாதிரி ரொம்ப சத்தமா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கெமி வந்து காதுலே விழாத மாதிரி இருக்காங்க. என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல, மண்ட பத்த டிராமாங்கிறாங்க, பிசிக்கல் வயலன்ஸுங்கிறாங்க. டைரக்டா வந்து கெமி வா என் கூட சண்டை போடுன்னு கேட்காத குறை தான் பார்வதி. மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கெமி வந்து அதை காதுல வாங்கிக்கிற மாதிரியே இல்லை. இது வந்து பயங்கர பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஏன்னா கெமி ஜென்ரலாவே வந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் போதும் அவங்க சண்டைக்கு போய் நிற்பாங்க. திவாகர் கிட்ட எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்வதி விஷயத்துல ஏன் வந்து இப்படி பொட்டி பாம்பா அடங்கி இருக்கிறாங்கன்னு சுத்தமா புரியல. இது என்ன ஸ்ட்ராட்டஜி, இது ஸ்ட்ராட்டஜியா இல்ல பார்வதியை பார்த்து பயமா, இல்ல இவங்க கிட்ட எல்லாம் வாய் கொடுத்து யாரு மீண்டு வரதுன்ற ஒரு எண்ணமான்னு தெரியல. ஆனா பார்வதி அளவுக்கு கெமியும் பேசக்கூடிய ஆள் தான் எனக்கு தோணுது. அது ஏன் வந்து பார்வதி கிட்ட சண்டைக்கு போக மாட்டேங்கிறாங்க தெரியல. கண்டென்ட் நானா குடுக்குறேன் அப்படின்னு தேடி வந்து நின்னாலும் உன் கூட எல்லாம் எனக்கு கண்டென்ட் கொடுக்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கெமி இருக்காங்க. சோ இந்த எஃப்ஜே வந்து நான் சபரி மாதிரி இமிடேட் பண்றேன் அப்படின்னு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ பில்லோ தூக்கி ஏறிய அங்க இருந்த ஒரு கிளாஸ் ஷோ பீஸ் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. சோ எல்லாரும் சொல்றாங்க, போச்சுடா ஒரு நாள் சம்பளம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க எஃப்ஜேவை. எஃப்ஜே வந்து எந்த ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் எப்பயாவது தான் கேமரால வராரு. அந்த வரும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு கேஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. அது கூட பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து நந்தினியை கிண்டல் பண்ணி சிரிக்க நந்தினி போய் அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் எஃப்ஜேக்கு தெரியுமா தெரியல, நந்தினி வந்து இவரால தான் அழுதாங்கன்ற விஷயம் வந்து எஃப்ஜேக்கு தெரியுமான்னு கூட தெரியல. சோ இன்னைக்கு வந்து சபரி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸை போட்டு உடைச்சிட்டாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திவாகரை பார்த்து கை ஓம்னாரு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா திவாகரும் எஃப்ஜேவும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. லைவ்ல சொல்றேன். சோ என்ன போது இவங்களுக்குள்ள, என்ன ரிலேஷன்ஷிப், இது வேணுட்டே பண்றாங்களா இல்ல சும்மா கண்டென்ட்காக பண்றாங்களா ஒண்ணுமே புரியல நமக்கு. நானா
இப்போ பிக் பாஸ் வந்து மார்னிங் டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல இவங்க 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு 2 பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன விஷயம்னா கண்டென்ட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ காலங்காத்தாலே வந்து கொளுத்தி போட்டுட்டா இவங்க மேல இருக்கிற குறைய இன்னொருத்தர் சொல்லிட்டா அதனால ஒரு சண்டை நடக்கும் இல்லையா? சோ சண்டை நடந்தா ஆப்வியஸ்லி அது ஒரு கண்டென்ட். அவங்களுக்கு 1 hour எபிசோட்ல காட்டவாத ஏதாவது விஷயம் வேணும் இல்லையா? அதனால சண்டை போடுங்கடான்னு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க போற 2 பேருக்கு எந்த விதமான தண்டனையும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜெயில் இருக்கு. சோ இந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸ்லாம் அதிகமா சொன்ன ஒரு பேர் பாத்தீங்கன்னா வியானா அண்ட் வினோத். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வினோத் வந்து அதிகமான இடங்கள்ல தெரியறது இல்ல. எஃப்ஜே சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஏதோ வராது என்னமோ பண்றாரு, ஆனா எதுவுமே வந்து தேவையான விஷயமா தெரியல. வியானாவை நிறைய பேர் நாமினேட் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்ன சொன்னாங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸை விட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போனாங்க. ஸோ பவர் கிடைச்ச உடனே என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க ஒண்ணுமே பண்ணல. அங்க போய் சுத்தமா தெரியவே இல்லை. அதனால வந்துட்டு அவங்கள நாமினேட் பண்றோன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் வந்து நாங்க ஜெயிலுக்காக நாமினேட் பண்றோம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் முடிவெடுத்து நாமினேட் பண்றாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா குறிப்பா பார்வதி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரவீன் காந்தி அவரோட நேம சொல்றாங்க. பிரவீன் காந்தி வந்து என்னென்னமோ செய்ய போறேன், என்னோட அனுபவங்களை நான் கொட்டி கொடுக்க போறேன் இந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்தாரு. ஆனா அதுக்கான விஷயங்கள் எதுவுமே அவர் செஞ்ச மாதிரி தெரியல சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வினோத்தை பத்தி சொன்னாங்க. வந்து எங்கேயுமே தெரியல, அவர் என்ன பண்றாருன்னே தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து கொஞ்ச நேரத்துல திரும்பவும் வந்து ஐயோ இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணி கெமியோட திரும்பி சண்டை போட்டுருக்கலாமே நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. சரி நம்ம திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட பிக் பாஸ் நான் மாத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிக் பாஸும் வந்து உண்மையா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், நீங்க வாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து அரவணைச்சு கூப்பிடுறாரு பார்வதியை. சோ பார்வதி திரும்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா வினோத் பேர் எடுத்துருங்க, அதுக்கு பதிலா கெமி பேர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கெமி வந்து என்ன பிசிக்கலா அட்டாக் பண்றாங்க, ரொம்ப காயப்படுத்துறாங்க. இவங்க இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் அதிகமான அடிகள் விழுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அது சேஃப் இல்ல, அதனால இவங்களை வந்து நான் ஜெயிலுக்கு போக நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க. அடுத்து இந்த டாஸ்க்ல முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா வினோத் வந்து ஒரு 2 நபரை வந்து நாமினேட் பண்ணாங்க. துஷாரை நாமினேட் பண்ணாங்க. துஷார் வந்து அதிகமா வந்து ஒரு பர்சன் கூட சுத்திட்டு இருக்கிறதா சொன்னாங்க. எஸ் அது யாரு நம்மளுக்கே தெரியும், அரோராவோடய ரொம்ப சுத்திட்டு இருக்கிற மாதிரி. அதை டைரக்டா அவர் சொல்லல, ஆனா வந்து ஒரு நபரோடய சுத்திட்டு இருக்காரு, வேற எங்கேயுமே அவரை நான் பார்க்க முடியல அப்படின்னு வினோத் சொன்னாரு. இன்னொரு நபரா நான் வந்து ஆதிரையை வந்து சொல்வேன். ஏன்னா ஆதிரை வந்துட்டு இவங்கள மாதிரிதான் எங்கேயுமே தெரியறது இல்ல, ஒரு பர்சனோடய ரொம்ப சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி விஷயத்த சொன்னாரு. அடுத்து முக்கியமா பார்க்கப்பட்ட நபர்னு பாத்தீங்கன்னா திவாகர் வந்து கமருதன் பேரை சொல்வாருன்னு பார்த்தா அவர் கமருதன் நேம் சொல்லாம வேற ஒரு 2 பேரோட பேரை சொன்னாரு. அதுக்கு காரணத்தையும் வந்துட்டு தனியா பார்வதி கிட்ட பேசும்பொழுது சொன்னாரு. நான் கமருதன் பேரை தான் சொல்லியிருப்பேன், சொல்லாததுக்கு காரணம் எல்லாருமே வந்து கமருதன் பேரை சொன்னாங்க. சோ நம்ம எல்லாரும் சொல்ற பேரை சொன்னா அவருக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அவரும் வந்து தண்ணிக்காக நிறைய வேலைகள்லாம் செஞ்சாரு. அவரை வந்து நம்ம சும்மா குறை சொல்லிடக்கூடாது. அவர் என்ன பாடி ஷேம் பண்றது, அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. அதை தவிர்த்து வீட்டுக்கான வேலைகள் அவர் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு. சோ நான் அவரை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்ற விஷயத்த கேமரால ரெஜிஸ்டர் பண்ணாரு. இந்த காரணத்தினால தான் நான் கமருதனை சொல்லேன். பரவாயில்ல, மனுஷன் வந்து தெளிவா தான் இருக்காரு. அதாவது ஒரு விஷயத்த பண்றோம்னா அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு நம்ம அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்றத வந்து அவர் பாக்குறாரு. சோ நல்ல விஷயம் தான். நடந்து முடிஞ்ச இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா வினோத் வந்து ஆதிரைய சொல்லிட்டாரு இல்லையா? சோ இந்த ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பேசக்கூடிய ஆள் தான் அப்படின்றது தான் நம்மளுக்கு இவ்வளவு நாள் புரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்துமே வந்துட்டு ரொம்ப தெளிவா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா தன்னை ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால உடனே சண்டைக்கு போய் நின்னாங்க. அது வந்து எனக்கு சரியா படல. அதாவது இவங்களும் வந்துட்டு நானும் வந்து கண்டென்ட் தேடி அலையிற ஆள் தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ணாங்க. சும்மா வினோத் வந்து ஆதிரை நேம் எடுத்துட்டாங்கன்ற காரணத்தால வினோத் கிட்ட போயிட்டு நீங்க எப்படி என் பேரை சொல்லலாம், நான் என்ன அப்படி வந்து தெரியாம போயிட்டேன், நான் யார் அந்த ஒரு நபரோடய சுத்திட்டு இருக்கேன்றீங்களே யார் அப்படின்னு சொல்லவும் வினோத்தும் தெளிவா சொல்லிடுறாரு, ஏமா நீ வந்து அந்த எஃப்ஜே ஓடய சுத்திக்கிட்டு இருக்க, நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எஃப்ஜே ஓட சுத்தினேன், அதை நீங்க எப்போ பாத்தீங்க, சோ மற்றபடி நான் எதுவுமே பண்றது நீங்க பாக்கலையா? வினோத் வந்து நான் பாக்கலமா, நான் பார்த்தது தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும் மட்டும் இல்லாம நீ எதுவுமே செய்யறது இல்ல, அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க அந்த காரணத்தை தானே சொல்லிருக்கணும் அப்படின்னு ஆதிரை கத்துறாங்க. அப்ப வினோத் சொல்றாரு, எனக்கு வந்து உன்னை பத்தி 4-5 ரீசன்ஸ் கூட இருக்கு நாமினேட் பண்றதுக்கு, ஆனா என் மனசுல என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு காரணம் தான் கேட்டாரு, சோ நான் ஒரு காரணம் சொல்லி உன் பேரை சொன்னேன் அப்படின்னா அதெல்லாம் இல்ல, நீங்க வந்து நியாயமான காரணத்தை சொல்லிருக்கணும், அவங்கள மாதிரி தான் நான் வியானா மாதிரி தான் நானும், நீங்க எப்படி என்ன வந்து கம்பேர் பண்ணி சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் வினோத் சொன்னாரு, நீ கூட தான் வந்து அப்சராவை வந்து ரொம்ப மேக்கப் போட்டுட்டு சுத்துற அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து தப்பு தானே, அவங்க மனசு கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அட போங்கண்ணா அப்படின்ட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க ஆதிரை. ஆதிரியோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா யாருனாலும் நிக்க வச்சு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்க பண்ண விஷயத்தை யாராவது ஒருத்தர் நிக்க வச்சு கேள்வி கேட்டா அங்க நின்று பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஓடியே போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வியானா அண்ட் வினோத். இவங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போறாங்க. கிச்சன் டீம்ல வந்து ஒரு பெரிய பிளானிங் அண்ட் பிளாட்டிங் நடக்குது. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா?
இல்லையா? ஸோ சாப்பாடு விஷயத்துலயும் வந்துட்டு இப்போ ரொம்ப பற்றாக்குறையா இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு சும்மா சாப்பாடு இந்த ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு செய்யக்கூட வழி இல்லாம இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரேஷன் வந்து பத்தாம இருக்குதாம். ஸோ அந்த மாரி சந்தர்ப்பத்துல வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எங்களுக்கு சிக்கன் செஞ்சு தரணும், அது கூட சப்பாத்தியும் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்கறது ரொம்ப தப்பு அப்படின்னு கனி அக்கா ஃபீல் பண்ணதுனால, கனி என்ன பண்றாங்க, அண்ட் பிரவீன் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சிக்கன்ல நம்ம வந்து அதிகமா உப்பு போட்டுறலாம். அது வந்து தெரியாம போட்ட மாரி ஒரு டிராமாவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் நம்ம உப்பு போட்ட சிக்கன வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிடுறாங்க. இது வந்து தெரியாமலே நடந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து தத்ரூபமா நடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. கனியோட பாயிண்ட் அங்க என்னன்னா, நம்ம வந்து சாப்பாடே இல்லாம இருக்கோம். அவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியட்டும். நம்ம கஷ்டம் அவங்களுக்கும் புரியும். ஸோ நம்ம பட்னியா இருக்கும்போது அவங்க உப்பு போட்டு சிக்கன் சாப்பிடுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வேணும்ட்டே என்ன பண்றாங்க, சாப்பாட்டுல உப்பு போடுறாங்க. முதல்ல எஃப்ஜே கொஞ்சம் உப்பு போடுறாரு. அடுத்தது பிரவீனும் வந்துட்டு உப்பு போடும்பொழுது கனி திடீர்னு உள்ள வர மாதிரி வந்து அங்க சுபிக்ஷாவும் நிக்கிறாங்க. ஸோ கனி திடீர்னு உள்ள வர மாதிரி வந்துட்டு ஐயோ நான் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் பிரவீன் வந்து நீங்க போட்டீங்களா, நீங்க எப்போ போட்டீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, நீங்க விட்டுட்டு போனீங்களா அந்த டைம் போட்டுட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிற மாதிரி, நான் சொல்லாம நீங்க ஏன் போட்டீங்க, நீங்க ஏன் போடலன்னு சொல்லல அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆதிரையும் உள்ள நுழைஞ்சி, ஆதிரையும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் தான். ஸோ ஆதிரையும் உள்ள நுழைஞ்சி குட்டைய கேள்வி கேட்கற மாதிரி வராங்க. எப்படி வந்து நீங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கவும், பிரவீன் வந்து நீ சாப்பிட போறது இல்ல, எதுக்காக நீ அவங்களுக்காக பேசுற அப்படின்னு கேட்கவும், இந்த வீட்டில் ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு ஆதிரையும் வந்துட்டு பிரவீனோட சண்டை போடுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா வந்து இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம். இது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரியல. ஸோ சுபிக்ஷா வந்து சரி எப்படிதான் இருக்கு சிக்கன் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்றாங்க. ரொம்ப உப்பா இருக்கு போல இருக்கு, ஐயோ ரொம்ப நல்லாவே இல்லை, தண்ணி ஊத்துங்க, உருளைக்கிழங்க போடுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இருந்தாலும் வந்து உப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு போல சிக்கன்ல. இருந்தாலும் அந்த உப்பு போட்ட சிக்கனே வந்து சாப்பிடுறாங்க. இத பார்த்து கனியும் அந்த பக்கம் பேசிக்கிறாங்க. கனி சொல்றாங்க எனக்கு அவங்க வந்து அப்படி சாப்பிடும்பொழுது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து சாப்பாடே இல்லாம இருக்கோம். அப்போ வந்து அவங்க உப்பு போட்ட சிக்கன் சாப்பிடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. பட்னி கிடக்கும்பொழுது அவங்க உப்பு போட்ட சிக்கன் சாப்பிடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லவும், ஆதிரை வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துருச்சு. என்னோட பிரவீன் வந்து சண்டை போடும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை. அதே டைம் வந்து பிக் பாஸும் வந்து கூப்பிட்டாரு கனியை. கனி வந்து பயங்கரமா பயந்துட்டே உள்ள போறாங்க. பிக் பாஸ் வந்து நம்மள பயங்கரமா திட்ட போறாருன்னு நினைச்சிட்டு உள்ள போறாங்க. ஆனா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க கனியை. கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுத்து அமைச்சிருக்காரு. இதுவும் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான். அதாவது வெளியில வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குமா. அது வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நபர்கள் யாரு, பிரவீன், ராஜ்தேவ், துஷார், ஆதிரை இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த கேப்டன் அந்த ஜீன்ஸ் துவைக்கிற டாஸ்க் முடிச்சு அதுல வின் ஆனாங்க இல்லையா. இவங்க 3 பேர் வந்துட்டு அங்க கொடுக்கப்பட்ட அந்த 3 ஆப்ஷன்லயே ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வரணுமா. யார் வந்து டஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றாங்களோ அதை வச்சு இந்த சூப்பர் டீலக்ஸ் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்களாம் யார் வந்து கேப்டன் அப்படின்றத. ஸோ நான் கூட நினைச்சேன் ஒரு 3 டஃப்பான டாஸ்க் கொடுக்க போறாங்க, ஒரு டஃப்பான டாஸ்க்கை தேர்ந்தெடுத்து இவங்க 3 பேரையும் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா அதை கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அது இல்லையா, ஒரு 3 விஷயங்கள் வச்சிருக்காங்களாம். அந்த 3 ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வாய் பேச மாட்டேன், நான் வந்து முகத்தை காட்ட மாட்டேன், நான் வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஆளுக்கு ஒன்று சூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த விஷயத்த லைவ்ல பார்த்தேன். ஸோ லைவ்ல பார்த்தப்போ உள்ள போன உடனே என்ன பண்றாங்க, ஆதிரை எனக்கு வந்து மாஸ்க் வேணும் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிடுறாங்க. ஒரு அந்த லெட்டர் படிக்கல, ஒண்ணுமே பண்ணல, அதுக்குள்ளேயே வந்து ஆதிரை சொல்றாங்க நான் அந்த மாஸ்க் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேஸ் மாஸ்க் தான் எடுக்க போறேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா இருந்ததுலேயே வந்து அதான் டஃபா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபேஸ் மாஸ்க் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாஸ்க் லெட்டர் படிச்சு பார்த்தாங்க. அங்க இருந்து ஒரு டாஸ்க் லெட்டர் படிச்சு பார்த்தாங்க. அந்த டாஸ்க் லெட்டர்ல வந்து இது 3த்துல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு ராஜ் தேவும் வந்து சொல்றாரு எனக்கு வந்து இந்த ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒயிட் ஷர்ட் தான் வேணும். ஏன்னா வந்து பேசாம டெலிவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ நான் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. துஷார் என்ன சொல்றாரு, ஓகே அவருக்கு இருந்த ஆப்ஷனே வந்துட்டு வாய் கட்டுறது மட்டும்தான். ஸோ அவர் வந்து அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் லைவ்ல அப்படி காமிச்சாங்க. டைரக்ட் அந்த 1 hour எபிசோட்ல வந்துட்டு துஷார் வந்து தானே முதல்ல தேர்ந்தெடுத்த மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனால் அது அப்படி நடக்கல. எல்லாரும் விட்டு கொடுத்து, அதாவது எல்லாரும் எடுத்த பிறகு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து அந்த வாய் கட்டு தான். ஸோ நான் வாய் பேச மாட்டேன் அப்படின்ற அந்த மாஸ்க் எடுத்தாரு. ஸ்டில் வந்து அவர் விட்டு கொடுத்து எடுத்தாலும் அதுக்கான காரணத்தை துஷார் வந்து கரெக்டாக சொன்னார். எனக்கு வந்து வாய் பேச முடியாமல் என்னால் வந்து எப்படி டெலிவர் பண்ண முடியுது, எல்லாருக்கிட்டையும் எப்படி வேலை வாங்க முடியுது, நான் அக்ரெஷன் காட்டாமல் என்னால் எப்படி பண்ண முடியுதுன்னு நான் பார்க்கணும். எனக்கே வந்து இது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ நான் அதனால இது டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் இதை சூஸ் பண்ணுறேன்ற மாதிரி துஷார் வந்து அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஸோ அதுக்காக அவருக்கு பாராட்டுக்கள். ஆதிரை வந்து ஃபேஸ் மாஸ்க் நான் எடுத்துக்கிறேன், நான் என்னோட முகத்தை காட்டி தான் வேலை வாங்கணும்னு அவசியம் இல்லை, என் முகம் காட்டாமலே வந்துட்டு என்னால் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்ல முடியும். ஸோ நான் அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒயிட் யூனிஃபார்ம் வந்து ராஜ்தேவ் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, வெள்ளை நிறம்னா உண்மை. ஸோ உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் என்னோட ரியாலிட்டியை காட்டணும்னு நினைக்கிறேன், நான் கலர் கலராக ட்ரெஸ் போட்டு தான் வந்து வேலை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உண்மை நிறம் வந்து வெள்ளைங்கிறதுனால நான் அந்த வெள்ளை யூனிஃபார்ம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இதெல்லாம் வந்து டிவியில் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற விஷயத்த. அடுத்து இவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல பிரவீன் காந்தி அவர்கள் தான் முதல்ல பேசினாரு. அவர் என்ன சொன்னார்னா, முகத்து ஒரு சாதனைக்காக நான் முகத்தை மறைச்சிக்கிறேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் ஆதிரை பண்ணது. அதே டைமுக்கு துஷார் வந்துட்டு
மாஸ்க் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பேசவும் முடியாது. அதே நேரத்துக்கு பாதி வந்து முகம் கவரும் ஆயிருக்கு. அதனால அவருக்கு 2 ஸ்ட்ரகிள் மாரி இருக்கு. அதனால அவரோட டாஸ்க் தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அதனால நான் வந்து அவர தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி துஷார் நேம பிரவீன் காந்தி சொல்றாரு. அவர் சொல்லவும் அவரை தொடர்ந்து எல்லாருமே வந்துட்டு அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. அவருக்கு வந்து முகமும் காட்ட முடியல. முகமும் 75% கவர் ஆயிருக்கு. அண்ட் அவரால வாயும் பேச முடியாது. ஸோ அப்படி ஒரு லீடர் இருந்தா அவர் எப்படி நடத்துவாருன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ அவர சூஸ் பண்றோம் நாங்க. அது வந்து அவர் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அத பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவர சூஸ் பண்றேன். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரவீன் ராஜ்தேவ், ஆதிரை அண்ட் துஷார் இவங்க 3 பேரும் வந்து ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணும்போது, பிக் பாஸ் அங்க உள்ளேயே சொல்லி அனுப்புறாரு. நீங்க இப்போ சூஸ் பண்றது, இந்த பிக் பாஸ் முடியிற வரைக்கும் கூட வந்துட்டு உங்களோட தொடரும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதாவது நீங்க இப்போ ஒரு பொருள சூஸ் பண்றீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிய சூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த தண்டனை வந்து உங்களுக்கு பிக் பாஸ் ஷோ முடியிற வரைக்கும் கூட தொடரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு தான் ஆதிரைலாம் ஓகே, ஓகே அப்படின்னு அந்த மாஸ்க்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ வெளியில வந்த உடனே என்ன நடக்குது, எல்லாரும் துஷார் நேம சொல்றாங்க. துஷாருக்கு தான் வந்து டபுள் ஸ்ட்ரகிள். துஷாருக்கு தான் வந்து டபுள் ஸ்ட்ரகிள். அதனால அவர தான் நாங்க சூஸ் பண்றோம்னு எல்லாரும் சொல்லவும், அவர வந்து கேப்டன் ஆக்கலாம்னு சூஸ் பண்ணிடுறாங்க. உடனே ஆதிரை வந்து அவங்க மாஸ்க் எடுத்துடுறாங்க. அவ்வளவுதான் மாஸ்க் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு என்ன நடக்குது, பிக் பாஸ் சொல்றாரு, வாழ்த்துக்கள்னு துஷார் கிட்ட சொல்லிட்டு தலைக்கு வாய் கட்டுறதா நல்லா இருக்குமா, சோ நீங்க வந்து உங்களோட மாஸ்க ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்துக்கு மிச்ச 2 பேர் இருக்காங்கல்ல, பிரவீன் ராஜ்தேவும் ஆதிரையும், நீங்க 2 பேரும் வந்து உங்களோட மாஸ்கையும் உங்களோட ட்ரெஸ்ஸையும் வந்து கழட்டக்கூடாது, நீங்க போட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது சொல்லிடுறாரு பிக் பாஸ். சோ இந்த விஷயம் ஆதிரைக்கு ரொம்ப கடுப்பாகுது. தான் தலையும் ஆகல, தான் கேப்டனும் ஆகல, அது இல்லாம வந்துட்டு இந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும்ன்ற ஒரு தண்டனை வேற இருக்கு. இது வந்து அவங்களுக்கு வந்து சரியா படல. அவங்க வந்துட்டு ரொம்ப சோகமா வெளியில போய் உட்காந்துடுறாங்க. ஸோ கேப்டனை கொண்டு போய் கேப்டன் ரூம் எல்லாம் காமிச்சிட்டு எல்லா ஹவுஸ் மேட்ஸும் கொண்டாடிட்டு வெளியில வராங்க. ஸோ இவங்க தான் முதல் தலை அப்படின்னு சொல்லிட்டு தலைன்னு கூப்பிட்டு துஷாரை வந்து எல்லாரும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா ஆதிரை ரொம்ப கோவமா வெளியில போய் உட்காந்துடுறாங்க. அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, இந்த இதுல போட்டிருந்த பேட்ச் என்ன சொல்லுச்சுன்னா, வாய் பேசக்கூடாது அப்படின்ற விஷயம் மட்டும்தான். ஆனா வந்து மாஸ்க் அவன் முகத்தை ஃபுல்லா சேர்த்து கட்டினான் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒரு டபுள் பெனிஃபிட்டா கொடுத்து அவனை சூஸ் பண்றது ரொம்ப தப்பு. ஒன்னு வந்து பிக் பாஸ் டீம் வந்து சொல்லியிருக்கணும், நீ வந்து வாய் மட்டும் தான் பேச முடியாது, அதனால ஃபோல்ட் பண்ணி கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது பிக் பாஸ் டீம் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்து அது ஒரு டபுள் பெனிஃபிட்டா பேசும்போதாவது பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்கணும், இல்ல அவனுக்கு வாய் மட்டும் தான் பேச முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும். அது இல்லாம வந்து அவனுக்கு டபுள் பெனிஃபிட்டா போயிடுச்சு. ஸோ அதனால அவனை எல்லாரும் சூஸ் பண்ணிட்டாங்க. இதனால ஏத்துக்க முடியாது. துஷார் வந்தது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வந்து அதுக்கான காரணங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அது என்னால ஏத்துக்க முடியாது. அவனுக்கு டபுள் ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. அவனால பேச மட்டும் தான் முடியாது. முகத்தை மறைக்கிறது வந்து அவனுக்கு ஸ்ட்ரகிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆதிரை பேசினாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டீமோட ஸ்ட்ராட்டஜியா, இல்ல வந்துட்டு நிஜமாவே வந்து அவங்க தெரியாம பண்ணிட்டாங்களா, ரூல்ஸ் ஒழுங்கா சொல்லாம பண்ணிட்டாங்கன்ட்டு பிக் பாஸ் டீம் மேலேயே வந்துட்டு வெறுப்பா பேசிட்டு இருந்தாங்க ஆதிரை. இது அவங்க பண்ணது தப்பு, ஒழுங்கா வந்து ரூல்ஸ் போடல, ஒழுங்கா ரூல்ஸை தெளிவா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ சுபிக்ஷா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க, எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டைம்ல வந்து ரொம்ப கோவமாயி இதுக்கு மேலே நான் மாஸ்க் போட மாட்டேன்னு அவங்களோட மாஸ்க் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ சபரி சொல்றாரு, இப்படிலாம் நீ பண்ணாத, அது தப்பாயிடும், நீ எடுத்து மாஸ்க்கை மாட்டு, அவங்க சொல்லுவாங்க அது வரைக்கும் நீ மாட்டிட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் மாட்டணும், கேப்டனுக்கு தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள், என்ன மாஸ்க் மாட்டுறாங்களோ என்ன வாய் கட்டு போடுறாங்களோ அதை தலை தான் வந்து பண்ணணும். ஸோ நான் தலையாவே ஆகலன்றப்போ நான் எதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிரை கேட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து தோத்து போனவங்கலாம் ஜாலியாக இருக்காங்க. அண்ட் வின் பண்ணி வந்து அந்த 3 பேரில் அந்த 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு கொடுமையான விஷயம் தான். ஸோ அதிலே அவங்க மாஸ்க்கை கழட்டி போட்டுட்டாங்க. ஏன்னா ஃபேஸ் தெரியணும்னு தான் அவங்க வந்திருக்காங்களே. ஸோ ஃபேஸே மறைச்சிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்லாம் வந்து கடுப்பாக தானே இருக்கும். ஸோ இதோட முகமே காட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம யாருனே தெரியாமல் போயிடுமே, நம்ம ஐடென்டிட்டியே தெரியாமல் போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரத்தில் ஆதிரை வந்து மாஸ்க் கழட்டி தூக்கி எறிகிறாங்க. வினோத் அண்ட் வியானா இவங்க 2 பேரையும் கொண்டு போய் ஜெயிலில் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுவும் முடியுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, பயங்கரமான சத்தம் உள்ள இருந்து கேட்குது. அப்போ கலையரசன்லாம் வெளியில இருக்காரு. அவர்லாம் என்ன நடக்குதுன்னு உள்ள ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க நந்தினி வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு அன்பு வந்து பொய்யா காட்ட தெரியாது, என்னோட அன்பை வந்து எங்க சந்தேகப்படுறீங்களோ அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு வந்து என்ன ஆகுதுன்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில எல்லாம் நல்லா இருக்காங்க, சாயந்தரம் ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரைஸ் ஆயிடுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, எல்லாரையும் பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கும் வந்து எந்த காரணமே காட்டாம அங்க இருந்து தான் கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்மளுக்கு முழுசா காட்டணும் இல்லையா. சோ எங்க இது வந்து ஆரம்பிச்சது, நந்தினிக்கு எதனால கோவமாச்சு அப்படிங்கறதையே நம்மளுக்கு காட்டாம எடுத்தோன்னே நந்தினி கத்திக்கிட்டு இருக்கிறத தான் டைரக்டாவே காட்டுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கெமியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உன்னோட டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் நான் நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து நீ என்ன அரவணைக்கணும், நீ என்ன பெருமையா நினைக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது, நிஜமாவே நல்லா இருக்குன்றதுனால தான் நான் உன்னை பாராட்டினேன் அப்படின்ற மாதிரி கெமி கிட்ட சொல்றாங்க. ஸோ இதுக்கான விஷயம் என்னன்னு நான் லைவ்ல பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு. லைவ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி கிட்ட என்ன நடந்ததுன்னு நந்தினி பேசிட்டு இருந்தாங்க.
ஸோ அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து நந்தினி போயிட்டு கெமியோட ஷர்ட்டையும் பேண்ட்டையும் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. உன்னோட அன்னைக்கு போட்டிருந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் கூட நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே கெமி கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நான் போட்டதே 2 ஷர்ட் பேண்ட் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து நந்தினி கேட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இது வந்து எப்படி டெலிவர் ஆகும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அதாவது ரெண்டே 2 தான், அது ஏன் நீ பாராட்டுற அப்படின்னா, நீ என்ன ஐஸ் வைக்கிறியா, என்ன காக்கா பிடிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கெமி வந்து அங்க ஒரு பதிவு பண்றா. ஸோ என் அன்பை வந்து அவ கொச்சப்படுத்துறா. மோர் ஓவர் அவங்க நேற்று அழுதாங்க இல்லையா, அதையும் வந்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்களாம், சைன் காமிச்சு பேசிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு கனியை பார்த்து கத்திட்டு இருந்தாங்க, உங்க அன்பு வந்து உண்மையா இருந்தது, அதனால தான் நான் உங்ககிட்ட நிஜமாவே தான் அழுதுட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து உங்க அன்பு பொய்ன்னு நினைக்கிறதுனால உங்களை விட்டு விலகி நிக்கிறேன். என்னை வந்து செய்கையில எல்லாம் காமிச்சு நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. என்னோட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் மூலமா காமிச்சு எனக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து யார் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிரையும் பிரவீன் ராஜும் வந்துட்டு இவங்களை பத்தி ஏதோ செய்கை மூலமா பேசியிருக்கிறாங்களாம். ஸோ அதையும் வந்து பார்வதி கிட்ட நந்தினி லைவ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஆக்ஷன் மூலமா என்னோட அந்த அழுகையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு நடிப்புன்ற மாதிரியும், அண்ட் நான் சிரிக்கிறது கூட நடிப்புன்ற மாதிரியும், இல்லை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது கூட நடிப்புன்ற மாதிரியும் பேசினா என்னால் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் கேமே அதுதான் இல்லையா, எல்லாத்தையுமே அங்க நடிப்பா தான் பார்ப்பாங்க. ஏன்னா யாரு நிஜமா பண்றா, யாரு பொய்யா பண்றான்றதே தெரியாது. எதை பார்த்தாலுமே வந்து சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. இதுவே அவங்க வெளியில பண்றாங்கன்னா அது வேற விஷயம். உள்ளுக்கு வீட்டு உள்ளன்னு இருக்கும்பொழுது அந்த ஒரு கேம் ஷோ, அது ஃபார்மேட் அந்த மாதிரி தான். ஸோ யார் என்ன பண்ணாலும் அங்க வந்து சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்க்க தோணும். நிஜமான அன்பு அங்க இருக்குமான்றது வந்து சந்தேகம் தான். அடுத்து திடீர்னு வந்து கலையரசனை பார்த்து சொல்றாங்க. கலையரசன், நான் உங்களை முதல் நாள் பார்த்தப்போவே உங்க கண்ணில் வந்து ஒரு ஃபயரை பார்த்தேன். இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை முட்டாளுன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க ஒரு பெரிய புத்திசாலின்றது வந்து எனக்கு தான் தெரியும். நீங்க தான் பாருங்க வின் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு வாழ்த்தையும் கொடுத்துட்டு போறாங்க நந்தினி. அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், நீங்க எல்லாம் நாமினேட் பண்ணி நான் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லது, நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை தான், உள்ள இருக்கவங்களுக்கும் பெரிய பிரச்சனை தான், வெளியில பாக்குற நம்மளுக்கும் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு அழுறாங்க, எதுக்காக இப்படி ஆகுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களை வந்து டக்கு டக்குன்னு ட்ரிகர் பண்ணுது. அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு லைஃப்ல வந்து ஏதோ ஒண்ணு பெருசா அவங்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏமாற்றங்கள் எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பிட்ரை எல்லாம் பார்த்து அதை வச்சு என்னை யாரும் கிண்டல் பண்ணி பேசிடக்கூடாதுங்கிறதுனால அதுக்காக எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது அவங்களோட கேரக்டராவே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். சோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களை எங்கேயுமே யாருமே கிண்டல் பண்ணிடக்கூடாது, நம்மள வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கவே கூடாது. ஏன்னா பிக் பாஸே வந்து இப்படிதான் ஒருத்தர் குறை சொல்லிட்டு பேசி விளையாடுறது தான் வந்து பிக் பாஸே. இந்த மாதிரி மனநிலையில இருக்கிற ஒரு பர்சன் வந்து நான் அப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னா அவங்க வந்து உள்ளே வந்திருக்க கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட். இது ஒண்ணுமே வந்து அவங்க தெரியாம அவங்க பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பட்ட காயங்கள், அவங்களோட பெயின் தான் வந்து அவங்களை இப்படிலாம் பேச வைக்குது. அவங்க கேரக்டரே அவங்க மாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கத்துற மாதிரியான கேரக்டரா மாத்திருக்காங்க. பட் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கோ இல்ல தெரப்பியோ தேவைப்படுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மென்டலி வந்து அவங்களால ஸ்டேபிளா இருக்க முடியல. சின்ன சின்ன விஷயத்தையுமே வந்து அவங்க ரொம்ப சென்சிட்டிவா பாக்குறாங்க. சரி, இப்படி கலைய சொன்னதோட முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இப்போ திவாகர் வராரு. திவாகர் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, உங்களுக்கு எவ்வளவு நாள் என்ன பிடிக்கும், உங்களுக்கு எவ்வளவு நாள் என்ன தெரியும் அப்படின்னு அவரையும் பிடிச்சி கத்தி விடுறாங்க. நீங்க வந்து நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் எதுவோ அதுதான் நிரந்தரம் அப்படின்னு கத்தி விடுறாங்க. இந்த நடுவில் வந்து பார்வதி நந்தினி கிட்ட போய் கன்சோல் பண்ணலான்ட்டு கிட்ட நிக்கிறாங்க. அப்போ துஷார் வந்துடுறாப்ல திடீர்னு. துஷார் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அவங்க கிட்ட போகாதீங்கன்ட்டு தடுத்துட்டே இருக்காரு. ஏன் வந்து துஷார் இந்த நடுவில் இப்படி நின்னாருன்னே தெரியல. அங்க ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்க, யாருமே அவங்களை கண்டுக்கல. ஏன்னா வந்துட்டு நந்தினி கத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருமே வந்து அவங்களை தடுக்கல, இல்ல எதுத்தோ பேசல, எதுவுமே பண்ணல. பார்வதி மட்டும் கொஞ்சம் கன்சோல் பண்ணலாம்னு கிட்ட வராங்க. துஷார் வந்து அவங்களை விட்டுருக்கலாம், ஆனா வந்துட்டு விடாம துஷார் வந்து இதையும் நீங்க கண்டென்ட் பண்ண பாக்குறீங்களான்ற விதத்துலதான் வந்துட்டு அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அவங்க பேசட்டும் அப்படின்னு தடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ பார்வதி வந்து தள்ளி, என்ன வந்து நீ அடக்காத, நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லாத அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் நந்தினி வந்து நீங்க எல்லாரும் கண்டென்ட்டுக்காகவே அலையிறீங்க, கண்டென்ட் எதை பார்த்தாலும் கண்டென்ட்னு பாக்குறீங்க அப்படின்னு நந்தினி இங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா வந்து நான் மைக் போட மாட்டேன், மைக்கையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க நந்தினி. என்னை வந்து வீட்டுக்கு அனுப்புங்க, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். அப்படியே நான் அனுப்பலனாலும் நான் விஜய் சேதுபதி வரும்பொழுது சொல்லிட்டு நான் அன்னைக்கே வீட்டுக்கு போறேன். இங்க வந்து எதுவுமே உண்மை கிடையாது, நீங்க எல்லாம் உண்மை கிடையாது, நான் உங்களோட எல்லாம் பழக விரும்பல, என்னால உங்க மூஞ்சை பார்த்துட்டு திரும்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி நந்தினி சொல்லிட்டு இருந்தாங்க. நந்தினி கிட்ட போய் பேச பயந்தப்போ, அதாவது அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுலாம், அவங்க கத்திட்டு இருக்காங்க, இந்த டைம் பேச வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தப்போ பார்வதி மட்டும் தான் கூட போய் இருந்தாங்க. அதே நேரத்துக்கு துஷாரும் அங்க இருந்தாரு. ஸோ துஷார் வந்துட்டு நந்தினி கிட்ட பேசவும், நீங்க இருக்கணும்க்கா, நீங்க போகக்கூடாது, நீங்க ரொம்ப ரியல் பர்சன், நீங்க வெளியில போறதுக்கு டிசர்விங் இல்லைன்னு சொல்லவும், நந்தினி வந்து இங்க என்னடா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னா கூட அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு ஓனா நந்தினி அழ, துஷாரும் நந்தினியை பார்த்து அழ, நீங்க போகக்கூடாதுன்னு 2 பேரும் ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து துஷார் எதுக்காக எமோஷனல் ஆனாரு, எதுக்காக அழுதாருன்னு தெரியல. நந்தினி அழுறதை பார்த்து துஷாருக்கும் அழுக வந்துருச்சு. துஷாரை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து கண்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் தான். ஸோ லைவ்ல நான் பார்த்த வரைக்கும் துஷார் டைரக்டாவே பார்வதியை பார்த்து கேட்டுறாரு, நீங்க வந்து எதுக்கு எல்லாத்தையும் கண்டென்ட்டா
பாக்குறீங்க, நீங்க ஏன் வந்து இங்க கண்டென்ட் பண்றீங்க, நந்தினி வந்து ஒரு பெயின்ல அழுதுட்டு இருக்காங்க, நீங்க அங்கேயும் வந்துட்டு கண்டென்ட் பண்ணணும்னு பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்வதி வந்து எதுவுமே பேசல. நீ போன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள துஷார் வந்து ஒரு பயங்கரமா அழ ஆரம்பிக்கவும் துஷார் எல்லாரும் கூட்டிட்டு போய் தனியா உட்கார வச்சுறாங்க. சோ துஷார் அங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்காரு, பார்வதி பாருங்க எல்லா விஷயத்தையும் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் கோவம் வருதுல, ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க, எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி வந்து இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டென்ட் எல்லாம் இல்ல, அவளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை, ஸோ அவ கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கறத தான் வந்துட்டு திரும்பி திரும்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நந்தினி கூடவே இருக்கிறாங்க. நந்தினியை கொஞ்சம் சிரிக்கவும் வைக்கிறாங்க பார்வதி, கொஞ்சம் நார்மலா பேசிட்டு. நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்க நந்தினியை வந்துட்டு இல்ல நீ அதெல்லாம் போக வேணாம், நீ இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் கடந்து பாரு, நீ நாளைக்கு மாறிடுவ அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து நந்தினி பார்வதியை பார்த்து நீ வெள்ள மனசுக்காரிடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்வதிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உன் வாயிலிருந்து வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ வந்து என்ன வெள்ள மனசுன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஆமா நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீ மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதே டைமுக்கு துஷாரை பத்தி எதனா ஒரு வார்த்தை சொன்னா நந்தினி கோவம் வருது. இது நடுவுல பார்வதி ஒரு காமெடி பண்ணாங்க. அதாவது இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்றது தெரியும். ஸோ கேக்குறாங்க பார்வதி நீ எதுக்கு பிக் பாஸ்க்கு வந்த, இப்போ போனோன்னு குதிக்கிறியே, பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்த, அந்த ஸ்டோரி சொல்லிட்டு போக தான் வந்தியா, உன்னோட லைஃப் ஸ்டோரி சொல்றதுக்கு தான் வந்தியா அப்படின்னு கேட்டோன்னே திரும்பி ஒரு முறைச்சாங்க பாருங்க நந்தினி. ஓகே இங்க வந்து பார்வதி ஒரு அறை வாங்க போறாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். இங்க பாரு நந்தினி நான் ஒருத்தி பிக் பாஸ்ல வந்தேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு தான் நான் வந்தேன், அந்த விஷயம் முடிஞ்சிச்சு, நான் இதுவே வின் பண்ண மாதிரி தான், ஸோ நான் வெளியில போறேன், இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பிக் பாஸ் வந்து நந்தினின்னு உள்ள கூப்பிட்டுறாங்க. கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் கிட்ட நந்தினி பேசுறாங்க. ஸோ பிக் பாஸ் ஏன் போனோம் எதுக்கு போனோம்னு கேட்டோன்னா இங்க எதுவுமே ரியலா இல்லை பிக் பாஸ், நான் போறேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் பிக் பாஸ் வந்து ஒன்றும் கன்வின்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணல, இருங்க ட்ரை பண்ணுங்க அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல, சைட்ல ஓரமா கதவு இருக்கு பாருமா திறந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நந்தினியும் வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க. ஆல்ரெடி வந்து கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ ஒன்று குறைஞ்சா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாரா என்னமோ தெரியல பிக் பாஸ். சரின்னு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அவன் நந்தினிக்கு வந்து இனிமே அங்கே இருக்கிறது வந்து சேஃபும் கிடையாது, அவங்க வெளியில போகணும், அவங்களுக்கு தெரப்பி தேவை, அவங்களுக்கு அவங்க மென்டல் ஸ்டேட்டை வந்து அவங்க மாற்றியே ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து சேஃபான பிளேஸ் கிடையாது. ஏன்னா லைவ்ல நான் பார்த்தப்பெல்லாம் அவங்க ரொம்ப அக்ரெஷனாக பேசினாங்க. ஸ்விம்மிங் பூலெல்லாம் பார்த்து இது கொஞ்சம் ஆழமாக தான், நான் குதிச்சு செத்துருவேன் அப்படின்லாம் பேசுறாங்க. பேசும்பொழுது நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா வந்து வினோத் ஜெயில இருந்துட்டு நீ அப்பா விடுங்கப்பா அவங்க உளத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் அது நந்தினிக்கு அதில் உழப்பிட்டு போட்டோம் அப்படின்னு கேட்கவும் அங்க போய் சண்டைக்கு நின்னாங்க. உழப்பிட்டு போட்டோன்னு சொல்றீங்களா என்ன பார்த்து அப்படின்னு சொல்லவும் வினோத் இல்லம்மா நான் உலாத்திட்டு போட்டோம் தாமா சொன்னேன், காத்தாட உலாத்திட்டு போட்டோம், அவர் லாங்குவேஜ்ல வாக்கிங் ஃப்ரீயா விடுங்க அவங்க வாக்கிங் போயிட்டு போட்டோன்ற மாதிரி உலாத்திட்டு போட்டோன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அதை பிடிச்சிட்டு நந்தினி என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்லுவீங்களா, வார்த்தை ஒழுங்கா பேசுங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு அவரையும் மிரட்டிட்டு போனாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து 1 hour எபிசோட்ல காட்டல, செம காமெடியா இருந்தது. ஸோ என்ன பேசினாலும் வந்துட்டு டப்புன்னு ட்ரிகர் ஆகுறாங்க அவங்க. ரம்யா ஜோவியும் பார்த்து கேள்வி கேட்டாங்க, என் பாசம் வந்து பொய் நீ நினைக்கிறல அப்படின்ட்டு. ரம்யா ஜோ வந்து நான் நினைக்கிற ஆளே கிடையாது, நான் அவளை பத்தி எதுவுமே பேசவும் இல்லை, நானே பாசத்துக்காக ஏங்குறவ, ஸோ என்ன வந்து நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் நிஜமாவே உங்களை அம்மா மாதிரி நினைச்சேன்னு நந்தினியை பார்த்து ரம்யா ஜோ சொல்றாங்க. இந்த சீன் எப்போ நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லைவ்ல பார்த்ததுனால சொல்றேன். ஸோ மனதளவில் வந்து அவங்க பயங்கர ட்ராமால இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை. அதே தான் பார்வதியும் வந்து கலைக்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் தேவை அப்படின்ற மாதிரி. கனி ஆதிரி கெமி இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் சொல்றாங்க கனி வந்து அவளுக்கு வந்து தோல்வி மேபி தாங்கிக்க முடியலையா இருக்கலாம், இந்த கேப்டன் டாஸ்க்ல வந்து வெளியில வந்தா இல்லையா, ஸோ அந்த தோல்வி வந்து தாங்கிக்க முடியும், அது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். ஸோ அவளை என்ன ட்ரிகர் பண்ணுதுன்னே நம்மளால சொல்ல முடியல, சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறா அப்படின்ற மாதிரி கனி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கெமியும் சொல்றாங்க ஆமாம்மா அவள் கண்டிப்பா வந்து தோத்து போனதுலேருந்து தான் அவளுக்கு ரொம்ப மைண்டு மாறிடுச்சு, நான் அப்போவே பார்த்தேன் அவன் முகம் மாறினதை. ஸோ அந்த டைம்லேருந்தே அவள் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கா, தோல்வியை தாங்கிக்கிற மனப்பான்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. மாதிரி உள்ள இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு விதம் ஒரு ரகமாக தான் இருக்காங்க. ஸோ நந்தினி வெளியே போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல போனதே ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Janima. Take care.